ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். நம்ம இன்றைக்கி அடோப் ஆடிஷனில் நம்ம டப் பண்ண ஆடியோவை வந்துட்டு ஹியூமன் வாய்ஸுக்கு வந்துட்டு கார்ட்டூன் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ஹியூமன் வாய்ஸ் இருக்கிற ஏரியாவெல்லாம் அந்த ட்ராக்லேருந்து கட் பண்ணி ஒரே ட்ராக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஆடிஷனில் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ எங்கேயெல்லாம் வந்துட்டு ஹியூமன் வாய்ஸ் வருதோ அது வரையும் ஒரு இதாக கட் பண்ணிக்கணும். இதில் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஸோ இது வரையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன் வாய்ஸே தான் வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த ஏர் அந்த ஸ்ட்ரோம்லாம் வந்துட்டு வீசும்போது நம்ம வாயிலே எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வரையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ இது வரையும் நம்ம அந்த ட்ராக்கை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இது ஜூம் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்கை வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி பார்ட்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வரையும் ஒரு ட்ராக்கை ஒரு கிளிப்பாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி இப்போ வந்துட்டு அதோட மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம டூல் இருக்க ஏரியாவை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொண்டு வந்துக்குவோம். ஸோ டூல்ஸ் ரைட் டூல்ஸ். ஸோ இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் ஹியூமன் வாய்ஸாக இருக்குல்லவா, இதை வந்துட்டு நாம் இப்போ கார்ட்டூன் வாய்ஸாக வந்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுக்குவோம். ஹியூமன் வாய்ஸ் வந்திருக்க ஏரியாவெல்லாம் தனி ஒரு ட்ராக்காக வந்துட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ இதை நகர்த்தாமல் அப்படியே வந்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம தனி ட்ராக்காக கொண்டு போய்க்குவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எஃபெக்ட்ஸில் கொண்டு போய்க்குவோம், சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு கொண்டு போய்க்குவோம். ஸோ இது வந்துட்டு பேசியிருக்கிறது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணி ஸோ இது வரையும் ஒரு கட்டு. ஸோ இந்த இடத்துக்கால ஒரு கட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன் வாய்ஸ் தான், நம்ம பேசுனது தான். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம கார்ட்டூனாக வந்துட்டு மாற்றணும். ஸோ இதில் வந்துட்டு எங்கேயெல்லாம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்டு. ஸோ இது வரையும் ஒரு கட்டு. இதெல்லாம் எஃபெக்ட்ஸில் வந்துடும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணி ட்ராக்கை வந்துட்டு மூவ் பண்ணி நகர்த்தி வச்சுக்குவோம். இது எல்லாமே எஃபெக்ட்ஸ் தான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாய்ஸ்லேயே வந்துட்டு டப்பிங்லேயே வந்துட்டு இந்த எஃபெக்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். எந்த ட்ராக் ப்ளகின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இதோட
ஸோ இதை வந்துட்டு நம்ம தனியாக பிரிக்கணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு கட்டாக போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம அந்த ட்ராக்ஸ்லாம் வந்துட்டு பிரிக்கணும். ஸோ இங்கே ஒரு கட் போட்டுக்குவோம். எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, நல்ல வேலை. ஆபாடா சாமி, உனக்கு ஒன்றும் ஆகலை. ஐடியா, தண்ணி எப்படி போறது? குதிச்சிட்றா கைப்புள்ள. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எஃபெக்ட்ஸு, தண்ணி உரிகிற மாதிரி சவுண்டெல்லாம் வருது இல்லவா, இதெல்லாம் எஃபெக்ட்ஸில் வந்துடும். ஸோ இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ட்ராக்கரை மூவ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணி உரிகிற மாதிரி சவுண்டெல்லாம் நம்மளே கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்துட்டு சவுண்ட் எஃபெக்டில் வந்துடும். இது எல்லாமே சவுண்ட் எஃபெக்டில் வந்துடும். ஸோ இது வாய்ஸ் ட்ராக்கு. ஸோ இதை வந்துட்டு இன்னும் ஜூம் பண்ணி ஸோ இதை செக் பண்ணி நம்ம கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆடியோ. ஸோ இதை வந்துட்டு நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த கொரட்டை விடுறதெல்லாம் வந்துட்டு சவுண்டில் வந்துடும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு கிளிப்பாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இது வந்துட்டு எஃபெக்டாக ஒடியார மாதிரி.
ஸோ இங்கேருந்து ஒரு கட்டு. ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம இந்த ட்ராக்கை கட் பண்ணி எடுத்தோம்லவா, இதை வந்துட்டு ஒரு ட்ராக்காக வந்துட்டு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் மூவ் டூல் எடுத்துகிட்டு இதோட சைஸை வந்துட்டு நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த ஆடியோ இருக்கிற ரேஞ்செல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி வைக்கணும். சாரி, அந்த டப் பண்ணுனதெல்லாம் இதெல்லாம் டப் பண்ணுனது. அதாவது இதில் வந்துட்டு நம்ம பிளேஸ் வந்துட்டு மாற்றிடக்கூடாது. இது எஃபெக்ட்டு, இதெல்லாம் எஃபெக்ட்டு. ஸோ இப்படி நம்ம மூவ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு இது ஒரு ட்ராக்காக வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு வாய்ஸு. ஸோ இதை கரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அதனால தான் வந்துட்டு நான் ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு மேட்சிங் வந்துட்டு மிஸ் ஆகுது, சிங்க் வந்துட்டு ஆகும் கரெக்டாக. இதெல்லாம் எஃபெக்ட்டு. ரைட்டு, இதெல்லாம் எஃபெக்ட்டு. இதெல்லாம் கூட நம்ம எஃபெக்ட்லேயே இருக்கட்டும். வேணும்னா நம்ம இதுக்கு டப்பிங் இந்த இதுக்கு கொண்டு போய்க்கலாம். இது வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி மேலே வச்சுருங்க. இதெல்லாம் எஃபெக்ட்டு. டப் பண்ணதை மட்டும் நம்ம மேலே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு டப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மேலே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இது வந்துட்டு டப்பிங்கு. இதெல்லாம் எஃபெக்ட்டு. இது டைலாக்கு. இந்த டைலாக் இருக்கிற போர்ஷன் வந்துட்டு நான் தனி ட்ராக்காக வந்துட்டு கொண்டு வரேன், அவ்வளோதான். ஸோ இது ஒரு சின்ன பார்ட்டு எஃபெக்டில். அதுக்கப்புறம் வர்றது டைலாக்கு. இதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணி இப்படி வைக்கணும். ஸோ ஸ்னாப்பிங் ஆனில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப் ஆகிக்கும். இங்கே ஸ்னாப் நான் ஆன் பண்ணியிருக்கேன்லவா, ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் வந்துட்டு ஸ்னாப் ஆகிக்கும். ஸ்னாப்பை மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் டைலாக்கு. நீங்கள் கரெக்டாக இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மேலே. ஸோ இது வந்துட்டு வாய்ஸு. இதே நீங்கள் அங்கே மேலே வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். இது எஃபெக்டில் வந்துடும். எஃபெக்ட்டு அது இதுலேயே கொண்டு கூட போய்க்கலாம். டைலாக் தான், ஏன்னா ஓடி வர சவுண்டு தானே. ஸோ இதுக்குள்ளே கூட கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எஃபெக்டாக. ஸோ இது டைலாக்கில் கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ட்ராக் வந்துட்டு நான் பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதை வந்துட்டு நான் இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ நான் செலக்ட் பண்ண ட்ராக்கை வந்துட்டு இதுதான் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ட்ராக்கு. இதை வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரே ட்ராக்காக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மல்டியில் கொண்டு போய்ட்டு செலக்டட் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த செலக்ட் பண்ண கிளிப்பை மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு நியூ நேம் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் தானே டைலாக்லாம் பேசியிருக்கோம். ஸோ டி அப்படின்னு கொடுத்து _ டப் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னா, ஆடிஷனில் 47. ஸோ இங்கே சேவ் ஆகணும். ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது எக்ஸ்போர்ட் ஆகி ஒரே ட்ராக்காக வந்துட்டு எனக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஈஸியாக வந்துட்டு கார்ட்டூன் வாய்ஸ் வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இதை வந்துட்டு நம்ம ஒரே ட்ராக்காக வந்துட்டு இப்போ மாற்றணும். ஸோ எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு செலக்டடு. ஸோ இது வந்துட்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். வேவ் ஃபார்மேட் தான் எல்லாமே. ஸோ எனக்கு வந்துட்டு வேவ் ஃபார்மேட்டில் இது கன்வெர்ட் ஆகிடும். ரைட், இப்போ எனக்கு வந்துட்டு 2 விஷயம் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு
நம்ம கார்ட்டூன் வாய்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.